அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் நிகழ இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய அதிசார பெயர்ச்சியினால் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய கிரகங்கள் நிவர்த்தி அடைகிறது, வக்ரம் பெறுகிறது, அதிசார பெயர்ச்சி, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அதிசார குரு பெயர்ச்சியின் காரணமாக மிகப்பெரிய அளவில் கம்பேக் கொடுக்க போகிறாங்க கிடக்க ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஜாக்பாட் காத்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சியினுடைய அதிசார பலன்கள் மேலும் என்னென்ன பலன்களை கொடுக்க பெற போகிறது, என்ன மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிசார குரு பெயர்ச்சி அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் இருந்த கடகராசிக்கு அதிசார பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சியால் கடகராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் மாற்றங்கள், கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அலாதி அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்த மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த இடப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்கு இது சுப பலன்களை தரும், சில ராசிக்கு அசுப பலன்களை தரும். அந்த வகையில் கிடைக்கிற ராசிக்கு இது மிகப்பெரிய அளவில் ஜாப் பேட்டை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் தற்போது மிதுன ராசியில் இருக்காருங்க. மிதுன ராசியில் இருந்து கிடைக்கிற ராசிக்கு அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் 3ஆம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கு செல்வார். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த வருட குரு பெயர்ச்சி மிகுந்த சிறப்புக்குரியதாகவே இருக்கு. குரு கடகத்தில் உச்சமடைந்து மகரத்தில் நீச்சமடைகிறார். நிறைந்த மனதுடன் அனைத்து ராசிகளுக்கும் குரு பகவான் நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிசார குரு பெயர்ச்சியால் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத அலாதியாகவே இருக்க பெறப்போகிறது. கடக ராசிக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாகவே இருக்கும். தங்களுடைய சொந்த ராசியிலேயே குரு அதிசார பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. 100க்கு 200% அருமையான நற்பலன்களை மட்டுமே தரப்போகிறார். பொன், பொருள், வைரம், பணம் எல்லாமே கொட்ட போகிறது அப்படின்னு சொல்லலாம். ராசியிலேயே குரு உச்சம் பெறுவது சிறப்பான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். பழைய பாக்கிகள் வசூலாகிறது. குரு பகவான் 5, 7 மற்றும் 9வது இடங்களை பார்க்கிறார். இதன் காரணமாக நிலம், வீடு, வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணங்கள் அப்படின்னு அசையும் அசையா சொத்துக்களினுடைய சேர்க்கை இருக்கும். லாட்டரியில் திடீர் அதிர்ஷ்டம், ஜாக்பாட் யோகம் இருக்கிறது. திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் பொருளாதாரம் உயரும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. சுபகாரிய தடைகள் விலகும். அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடைபெறலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். திருமண யோகம் உண்டாகலாம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உருவாகும். பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும். காதல் உறவுல இனிமை கூடி திருமணமாக மாறும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். உத்தியோகம் தொழிலில் பொறுப்புகள் அதிகரித்து உயரடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற காலம் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு காலகட்டமாக குரு பகவானினுடைய அதிசார பெயர்ச்சி அமைய பெறப்போகிறது. அதே போல் குறிஞ்சிப்பூ போல் இது போன்ற அமைப்பு வருவதற்கு மீண்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 12 வருடங்கள் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனி பகவானினுடைய வக்ர நிலையில் இருக்கார். அவர் குரு பகவான் பார்க்கறதுனால சனி பகவானும் மங்களகரமாக மாறிவிடுவார். சனி பகவான் கொடுத்தா எவர் தொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாருவார். உத்தியோகம், தொழில், கல்வி, வியாபாரம் அப்படின்னு சொல்லி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையுமே
நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்க இருக்க போகிறாரு அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய மாற்றம் தங்களுக்கு பல்வேறு நிலைப்பாடுகளில் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அமைப்புகளில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நினைச்சபடி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்க பெற போகிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சிறந்த புரிதலை உருவாக்கும். தங்களுடைய உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். தங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. இது தங்களுடைய உறவை மேலும் பலப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமாக அமைய பெறப்போகிறது. மேலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் புதுமைகளை செய்ய நினைக்கக்கூடிய தங்களுக்கு குரு பெயர்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுங்க. இருப்பினும் சில பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திட்டங்களை கவனமாக வகுத்து செயல்பட வேண்டியது அவசியம். உறவுகளில் புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் இந்த பெயர்ச்சி தங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் ஆயுதங்கள் கையாளும் போதும் வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை அவசியங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனாலும் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது நன்மையை தருங்க. வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கலாம். மேலதிகாரிகளிடம் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது சற்று கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைய செய்யும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறலாம். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் கௌரவம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குங்க. அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே சமயம் திறமைக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று ரசிகர்களின் ஆதரவை கலைத்துறையினர் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தான தர்மம் செய்யறதுக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் இந்த காலத்தில் தங்களுக்கு தோன்றலாம். நீண்ட தூர பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பயணத்தின் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு இருக்கணுங்க. வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவினங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும். அதே சமயம் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதங்களும் உண்டாகலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். மனதில் ஒருவிதமான கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அதே போல் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்து சிலர் சண்டை போடுவாங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டி இருக்கத்தான் செய்யும். வீண் வார்த்தைகளை பேசுறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையவும் நேரிடலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் மேல் அதிகாரிகளிடமும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். பெண்களுக்கு மனக்கவலை உண்டாகுங்க. அதே சமயம் வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலையுமே கவனமாக செயல்படுவது அவசியம். கலைத்துறையினருக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. சக கலைஞர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம். கலைப்பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்க செய்யும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் இருப்பை மேலிடத்தில் சொல்வதற்கு ஏற்ற காலகட்டம்.
புதிய யுத்திகளை கையாண்டு அசத்துவீங்க. முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிநாடு வாய்ப்புகளும் வரலாம். மாணவர்களுக்கு உடல் சோர்வு உண்டாக பெறுவீங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது, படிப்பில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல தடைகளை தாண்டி செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. எதிர்ப்புகள் விலகும். வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க.